the examiner clearly knows that the candidate can able to negate A and C. இதுல ஸ்கிராப்பே பண்ணியாச்சு, அது எதுக்கு கேட்டாங்கன்றது உண்மையிலேயே I'm confused. Why UPSC is doing like this? இது வந்து இப்போ ஃப்ரெஷ்ஷாக வர கேண்டிடேட்ஸ் டிமோட்டிவேட் பண்ணுற மாதிரியான ஒரு சுச்சுவேஷனாக இருக்கு. ஹலோ ஆல், நம்ம இப்போது PYQ 2024ஓட ஃபாரன்சிக் அனாலிசிஸ் சீரீஸில் இருக்கோம். இன்றைக்கி எக்கனாமிக்ஸ்லேருந்து நம்ம 2 கொஷின் பார்க்க போகிறோம். ஒன்று CBLO, இன்னொன்று டோட்டல் ஃபர்டிலிட்டி ரேட். ஸோ இப்போ இந்த 2 கொஷினை பற்றியுமே நம்ம புருஷோத் சார் என்ன அனாலிசிஸ் வந்து நமக்கு ஷேர் பண்ண போகிறாங்க, என்ன வேல்யூபிள் இன்சைட்ஸ் கொடுக்க போகிறாங்கன்றத பார்ப்போம். ஹலோ வித்யா, ஹோப் ஆல் இஸ் வெல். ஸோ 2 கொஷின் நீங்கள் சொல்லியிருக்கீங்க. ஒன்று வந்து கொலாட்ரல் பாரோயிங் அண்ட் லெண்டிங் ஆப்ளிகேஷன் கொஷின் விச் இஸ் அன் எக்கனாமிக்ஸ் கொஷின். இன்னொன்று வந்து இட் இஸ் அபவுட் த டோட்டல் ஃபர்டிலிட்டி ரேட். இந்த 2 கொஷினுமே வந்து நம்ம கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்க்க வேண்டிய விஷயம் தான். பிகாஸ் வாட் வி நீட் டு சி இஸ் எதுக்காக இந்த கொஸ்டினை இந்த டைம் பீரியடில் கேட்டிருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து ஷெல் வி சி த கொஸ்டின், சிபிஎல்ஓ கொஸ்டினை பார்த்துடலாமா? இதுதான் நமக்கு 2024 கேட்ட கொஸ்டின். With reference to the Indian economy, collateral borrowing and lending obligations are the instruments of bond market, forex market, money market and stock market. In the question money market is the answer. Perfect. And நம்ம இதோட சொல்யூஷனை மட்டும் இங்க, அதாவது இத ஆன்சர்னு சொல்ல போறது இல்ல, why this answer and then further insights about the topic we are going. Correct. இது நம்ம வந்து இந்த PYQ வந்து சால்வ் பண்றது, that is not our goal. நம்ம அதை அனலைஸ் பண்ணி எங்க இருந்து இந்த क्वेश्चனை கேட்டிருக்கான், இதனுடைய சோர்ஸ் மெட்டீரியல் என்னது, இதை வச்சு 2025ல என்ன क्वेश्चन வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்றத செக் பண்றதுக்காக தான் நம்ம பார்க்கறோம். So the answer we have already given, it is there in most of the websites. So let us not bother about it. அதுக்கு CBLO ஆன்சர் வந்து மணி மார்க்கெட் தான். பட் CBLO ஏன் வந்தது அப்படின்றத நம்ம பார்ப்போம். இப்போ மணி மார்க்கெட்டுன்னு நம்ம பார்த்துட்டோம். கேன் யூ ஏபிள் டு ஜஸ்ட் டெல் மீ சம் வாட் இஸ் அ மணி மார்க்கெட்? ஓகே, மணி மார்க்கெட்னா 1 to 365 days அந்த டைம் ஸ்பேன்ல மணி. கரெக்ட். ஷார்ட் டேர்ம் மார்க்கெட் வேர் we can able to borrow money from 1 to 365 days, overnight to 365 days. Correct, less than a year. Perfectly right. Can you able to come up with any tools? காமன் மணி மார்க்கெட் டூல்ஸ்ன்னு பார்த்தோன்னா கால் மணி இருக்கு, நோட்டீஸ் மணி, டேர்ம், அப்புறம் ரெப்போ ரேட்ஸ் இருக்கு. கரெக்ட். அப்புறம் சர்டிஃபிகேட் ஆஃப் டெபாசிட், அப்புறம் கார்ப்பரேட் லெண்டிங். ஸோ இந்த மாதிரி சம் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்கு. டி பில்ஸ், அதுக்கப்புறம் கமர்ஷியல் பில்ஸ், இன்டர் கார்ப்பரேட் டெபாசிட், சர்டிஃபிகேட். வெரி குட். யூ ஹேவ் லிஸ்டட் டவுன் ஆல்மோஸ்ட் ஆல் த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இன் மணி மார்க்கெட். நம்ம கிளாஸ்லையும் இதை பற்றி நம்ம டீட்டெயில்டாக நம்ம கிளாஸ் எடுத்திருக்கோம். ஃபினான்ஷியல் மார்க்கெட்லையும் எடுத்திருக்கோம். ஃபினான்ஷியல் மார்க்கெட்டில் ஈக்விட்டி மார்க்கெட்டு, டெப்ட் மார்க்கெட்டு, அப்புறம் மணி மார்க்கெட் எல்லாமே எடுத்தோம். ஆனால் CBLO நான் அதில் கொடுக்கல. ஓகே, அதுதான் நான் உங்ககிட்ட இப்போ கேட்கறேன். கரெக்ட். CBLO ஐ தாட் யூ லாஸ்ட் மீ. CBLO நம்ம அதில் கொடுக்கல. ஏன்னா CBLO வந்து நம்முடைய பழைய ப்ரெசன்டேஷனில் இருந்தது. இட் ஹவ் பீன் ஆர்கிவ்ட். ஸோ இப்போ இந்த CBLO கொலாட்ரல் பாரோயிங் அண்ட் லெண்டிங் ஆப்ளிகேஷன் கொஸ்டின் எங்கேருந்து வந்தது, ஏன் இப்போ வந்ததுன்றதை பற்றி நம்ம பேசுவோம். அதில் என்னன்னா கொலாட்ரல் பாரோயிங் அண்ட் லெண்டிங் ஆப்ளிகேஷன்றது வந்து ப்ரிடாமினன்ட்லி கவர்மெண்ட்டுடைய செக்யூரிட்டிஸ், கவர்மெண்ட்டுடைய பாண்ட்ஸை மட்டும் whoever is holding, அதாவது எனி பேங்க் which is holding the government bonds, they can able to pledge it with Reserve Bank of India and borrow. இதுதான் வந்து நார்மலாக நடக்கக்கூடிய விஷயம். இந்த ஆப்ஷன் வந்து கார்ப்பரேட் பாண்ட்ஸ்க்கு கிடையாது. கார்ப்பரேட் பாண்ட்ஸ்க்கு வந்து இந்த ஆப்ஷன் கிடையாது அப்படின்றதுனால கார்ப்பரேட் பாண்ட் மார்க்கெட் பெருசாக வளரல. ஏன்னா ஒரு பாண்டை வாங்கிட்டா அதோட அது மெச்சூர் ஆன பிறகு தான் காசு வரும். அது வரைக்கும் அதை எங்கேயுமே வந்து நம்ம பிளெட்ஜ் பண்ணி பாரோ பண்ண முடியாதுன்ற ஒரு சூழ்நிலை இருந்ததுன்னா மெனி பீப்புள் வில் நாட் கன்சிடர் பிக்கிங் அப் கார்ப்பரேட் பாண்ட்ஸ். ஸோ கார்ப்பரேட் பாண்ட் மார்க்கெட்டை வந்து வளர வைக்கணும் அப்படின்ற ஒரு பர்பஸ்க்காக CCIL, கிளியரிங் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட் என்ன பண்ணாங்க, ஒரு புது டூல் ஒன்று கொண்டு வந்தாங்க. They brought this tool in 2003. I am not very sure whether you would have been born at that point of time. CCIL வந்து அப்போ கொண்டு வந்தாங்க இந்த CBLO ஃபேக்டரை. அதை வந்து RBIயும் அப்ரூவ் பண்ணாங்க. ஆனால் இதில் ஒரு முக்கியமான விஷயம் கவனிக்க வேண்டியது என்னென்னா, RBI வந்து இந்த CBLOவை ஒரு கெசட்டி நோட்டிஃபிகேஷனில் கூட பப்ளிஷ் பண்ணலை. So the tool was in a very primitive stage for a very long time period which no one used. யாருமே யூஸ் பண்ணாத டூல். இந்த டூல் இதுக்கப்புறம் பிரயோஜனமே படாது அப்படின்னு சொல்லி 2018ல் அந்த டூலே வேண்டான்னு தூக்கி போட்டுட்டாங்க. சரி, அப்போ எனக்கு இந்த இடத்துல ஒரு டவுட் வருது. 2003 பக்கம் கெசட்டட்ல ரிலீஸ் ஆன ஒரு டூல் ரிலீஸ் ஆகல. 2018ல இட் வாஸ் ஸ்க்ரப்ட். கரெக்ட். அப்போ இப்போ 2024ல
இவ்வளோ பின்னாடி அவுடேட்டடாக இருக்க ஒரு டாப்பிக்கை லைம்லைட்டுக்கு கொண்டு வரதுக்கான ரீசன் என்னவா இருக்கும் சார்? யூ சி, இந்த பாயிண்ட்டை பொறுத்த வரைக்கும் 2024 ஒரு ஃபஸ்ட் அட்டெம்ப்ட் எழுதுகிற ஒரு கேண்டிடேட்டை பற்றி நம்ம பேசுவோம். ஒரு ஃபஸ்ட் அட்டெம்ப்ட் எழுதுகிற ஒரு கேண்டிடேட் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலி 21 இயர்ஸ் ஓல்டு, 21 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகிருக்கும். அப்போ 2018 ஸ்க்ராப் பண்ண ஒரு டூலை இப்போ வந்து ஒரு அந்த டூலே வந்து ஸ்க்ராப் ஆயாச்சு. அப்போ இப்போ மணி மார்க்கெட்டில் அந்த டூல் இருக்கா? அந்த டூலே இல்லை. ஸோ டெக்னிக்கலி ஐ வில் சே தட் திஸ் கொஸ்டின் இட் செல்ஃப் ராங். வென் த டூல் இஸ் நாட் கரண்ட்லி அலைவ் இன் த மணி மார்க்கெட், ஹவு கேன் யூ ஆஸ்க் திஸ் கொஸ்டின் as money market instrument? But leaving the criticism away, let's focus on the constructive part. Constructive partல ஃபோக்கஸ் பண்ணாக்கா CBLO have been scrapped in 2018. இப்போ ஃபஸ்ட் அட்டெம்ப்ட் எழுதுகிற பையன் அப்போ 10th படிச்சுன்னு வந்திருப்பான். அந்த ஸ்க்ராப் பண்ண விஷயம் அவனுக்கு தெரிஞ்சிருக்காது. ஸோ டெக்னிக்கலி UPSC should not have asked this question. But why they asked this question அப்படின்ற அனாலிசிஸில் கன்ஸ்ட்ரக்டிவாக நம்ம மூவ் பண்ணோம்னா, CBLOவுடைய ஃபீச்சர்ஸை எடுத்து அதிலிருந்து வந்த ரீசரக்ஷன் தான் ரீசண்டாக வந்த ட்ரை பார்ட்டி ரெப்போ வந்து இட் கேம் ஆன் 2020 ட்ரை பார்ட்டி ரெப்போ வந்தது. 2021 அது கொஸ்டினாக வரும்னு நினச்சோம், 22 வரும்னு நினச்சோம், 23 வரும்னு, இப்போ தான் 24 ட்ரை பார்ட்டி ரெப்போவுடைய ப்ரில்யூடு ப்ரீவியஸ் அந்த CBLO பற்றி கொஸ்டின் கேட்டிருக்கான். ஸோ மை இன்டர்பிரிட்டேஷன் இஸ் இந்த CBLOவுடைய கண்டினியூவேஷன், CBLO தான் வந்து இட் இஸ் த ஜெனசிஸ் ஃபார் த ட்ரை பார்ட்டி ரெப்போ. ட்ரை பார்ட்டி ரெப்போ வில் பி அ ஹாட் கேக் ஃபார் அஸ், ஒரு கீ ஃபேக்டர் ஃபார் த 2025 எக்ஸாமினேஷன். 2025 எக்ஸாமினேஷனில் ப்ரிலிமினரியில் ட்ரை பார்ட்டி ரெப்போ பற்றின கொஸ்டின் வர்றதுக்கான ப்ரில்யூடு தான் இந்த CBLO கொஸ்டின் அப்படின்றது வந்து என்னுடைய இன்டர்பிரிட்டேஷன். ஸோ ட்ரை பார்ட்டி ரெப்போவை பற்றி கம்பல்சரி பீப்புள் ஷுட் ஸ்டடி. இந்த பாயிண்ட்டை வந்து டீட்டெயில்டாக அவங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். ஏன்னா ட்ரை பார்ட்டி ரெப்போ இஸ் நாட் பார்ட் ஆஃப் த மானிட்டரி பாலிசி டூல், இட் இஸ் டிஃப்ரெண்ட். ரெப்போ வந்து ஒரு மானிட்டரி பாலிசி டூல். ஓகே, இன்ஃபேக்ட் இட் இஸ் அ பாலிசி ரேட், மானிட்டரி பாலிசி கமிட்டி மட்டும்தான் அதை பண்ண முடியும் ரெப்போ. பட் ட்ரை பார்ட்டி ரெப்போன்னு வரும்போது we should not get misleaded. It is not a monetary policy tool. But however, ட்ரை பார்ட்டி ரெப்போல நிறைய அடிஷ்னல் அட்வான்டேஜஸ் கொடுத்துருக்காங்க. ஒன்று, ஒரு தேர்ட் பார்ட்டி ஏஜென்ட் வந்து he can able to say something, he can able to come collateral selection இதெல்லாம் பண்ண முடியும். He will be the collateral custodian, he will be the one who will be making sure that both the lender and the borrower meets the obligations. ஸோ இந்த எல்லா வந்து இந்த தேர்ட் பார்ட்டி ஏஜென்ட் பண்ணிட்டுறதுனால இப்போ ஆஸ் ஆஃப் நோ பார்த்தீங்கன்னா CBLOவை கிரியேட் பண்ண CCIL தான் இப்போ ட்ரை பார்ட்டி ரெப்போக்கும் ஃபர்ஸ்ட் ட்ரை பார்ட்டி ஏஜென்ட்டாக ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. அனதர் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் என்னன்னா, ட்ரை பார்ட்டி ஏஜென்ட் ஹேஸ் டு ரெஜிஸ்டர் வித் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. ஸோ இந்த மாதிரி ட்ரிவியல் இன்ஃபர்மேஷன் தான் நம்ம UPSC கொஸ்டின் பேப்பரில் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதாவது who is a tri party agent, should the tri party agent must register with SCBI or RBI அப்படின்னு கேட்டா the tri party agent must register with RBI. இப்போ ட்ரை பார்ட்டி ரெப்போல வந்த எடுத்துக்கிட்ட செக்யூரிட்டிஸை SLR கேட்டகரைசேஷனுக்கு பேங்க்ஸ் காட்டலாமான்னா காட்டலாம். ஸோ இதெல்லாம் வந்து there are certain advantages which the Reserve Bank of India is giving for tri-party repo. So there is a lot amount of information which is associated with tri-party repo. So tri-party repo க்கு டைரக்டா போகாம இந்த வருஷம் tri-party repo உன்னுடைய ப்ரில்யூடான CBLOவை கேட்டிருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸ் வந்து tri-party repo பற்றி டீட்டெயில்டாக படிக்கணும். இதுதான் என்னுடைய தாட். ஓகே, ஸோ இப்போ இந்த கொஸ்டினை சம்மரைஸ் எப்படி பண்ணிக்கலாம்னா, CBLO இஸ் அ ப்ரிலூட். அப்போ 25 அப்கமிங், அதாவது அப்கமிங் ப்ரிலிம்ஸில் நம்ம ட்ரை பார்ட்டி ரெப்போலேருந்து ஒரு கொஸ்டின் எதிர்பார்க்கலாம். கரெக்ட், டெஃபினெட்லி ஷூர். ஸோ இப்போ ட்ரை பார்ட்டி ரெப்போ பற்றி நீங்கள் படிக்கும்போது ஐ சஜஸ்ட் தட் டைரெக்டாக ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வெப்சைட்லேயே போயிட்டு ட்ரை பார்ட்டி ரெப்போ பற்றி படிக்கலாம். அதுக்கப்புறம் சில ஜேர்னலிஸ்ட், எக்கனாமிக் ஜேர்னலிஸ்ட் எழுதின சில ஆர்டிகல்ஸ் ட்ரை பார்ட்டி ரெப்போலேருந்து படித்து அதிலிருந்து ஓவர்லாப்பிங் ஃபேக்டர்ஸை மட்டும் எடுத்து ஒரு நோட்ஸாக எழுதி வச்சுக்கிட்டா அந்த ட்ரை பார்ட்டி ரெப்போவை கம்ஃபர்டபுளாக யூ கேன் ஏபிள் டு ஹேண்டில் இட். ஸோ திஸ் இஸ் த ரூட் காஸ் ஃபார் CBLO. சரிங்க சார், இப்போ இந்த CBLO பற்றி எனக்கு சுத்தமாக தெரியல, இப்போ இந்த கொஸ்டின் நான் எப்படி ஆன்சர் பண்ணியிருப்பேன் அப்படின்னாக்கா, யூ see the question. அந்த கொஸ்டினில் நீங்கள் கவனிக்கும் போது பார்த்தீங்கன்னா 4 ஆப்ஷன் கொடுத்துருக்கான். பாண்ட் மார்க்கெட், ஃபாரெக்ஸ் மார்க்கெட், மணி மார்க்கெட், ஸ்டாக் மார்க்கெட். அந்த வேர்டுலேயே வந்துருச்சு கொலாட்ரல், borrowing and lending. borrowing and lending is not going to happen in stock market. ஏன்னா ஸ்டாக் மார்க்கெட்டில் ஈக்விட்டி ஷேர்ஸ் தான் வாங்க போகிறாங்க. அப்போ ஸ்டாக் மார்க்கெட்டை நெகேட் பண்ணிடலாம், ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டையும் நெகேட் பண்ணிடலாம். யூ கேன் ஏபிள் டு ரிமூவ் த ஃபாரெக்ஸ் மார்க்கெட். மீதி இருக்கிறது ரெண்டே ஃபேக்டர் தான், பாண்ட் மார்க்கெட், மணி மார்க்கெட். பாண்ட் மார்க்கெட்டில் வி நோ தட்
only dated securities will be able to be sold on the bond market, which is long term. அப்படி பார்க்கும்போது again 50-50 ஆப்ஷன்ல வந்து the benefit of doubt we can able to give it to money market. அதாவது இது வந்து CBL பத்தி தெரியாதவங்களுக்கு, அதாவது நான் ஃப்ரெஷா அந்த क्वेश्चனை ஹேண்டில் பண்றீங்கன்னா இந்த மாதிரி பண்ணலாம். அப்படி இல்லனா that is not a problem. So this is a யூபிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் என்ன கேட்பாங்கன்னா, கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ஜூன் டு ஜூன் படித்தா போதுமா, ஜான் டு ஜான் படித்தா போதுமான்னு கேட்பாங்க. அவனை பொறுத்த வரைக்கும் யூபிஎஸ்சியில் ரீசன்ட் அப்படின்னா எத்தனை வருஷம் வேணாலும் இருக்கலாம். இப்போ இந்த क्वेश्चन கணக்கு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம 2018 வரைக்கும் கூட ரீசன்ட்ன்ற மாதிரி ஒரு சின்ன அசம்ப்ஷன் வச்சிருக்கோம். 2018ல ஸ்கிராப்பே பண்ணியாச்சு. அது எதுக்கு கேட்டாங்கன்றது உண்மையிலேயே ஐ அம் கன்ஃபியூஸ். why UPSC is doing like this? இது வந்து இப்போ ஃப்ரெஷ்ஷா வர கேண்டிடேட்ஸ் டிமோட்டிவேட் பண்ற மாதிரியான ஒரு சிச்சுவேஷனா இருக்கு. I feel maybe UPSC is trying to set a new trend or else new path or new pattern, because UPSC once in a while ஒரு new pattern or pathக்கு அந்த மாதிரி இருக்கிறதுக்கான ஒரு இது. ஸோ இப்போ ஃப்ரெஷ்ஷாக வர கேண்டிடேட்ஸ் இதை அவங்க அட்வான்டேஜுக்கு யூஸ் பண்ணி அவங்க ப்ரிப்பரேஷனை இன்னும் கொஞ்சம் இந்த ஆங்கிளில் ப்ரொசீட் பண்ணலாம். அது கரெக்ட். பட் என்னுடைய தாட் என்னன்னா, யுவர் அப்ரோச் இஸ் ரைட். பட் வாட் ஐ திங்க் இஸ், இந்த சிபிஎல்ஓ பொறுத்த வரைக்கும் ட்ரை பார்ட்டி ரெப்போ வாஸ் வெரி மச் இன் நியூஸ். 2020லேருந்து பார்த்தீங்கன்னா 2021 அவங்க ஏன் ட்ரை பார்ட்டி ரெப்போ கேட்கலன்றதுக்கு தெர் இஸ் அ லாஜிக். Because it was not evolved, the instrument have not evolved. But gradually over the years இப்போ இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து நல்லாவே எவால்வ் ஆயிடுச்சு. ட்ரை பார்ட்டி ஏஜென்ட்ஸ் ஆர்பிஐ கிட்ட ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க. ஸோ அதனால இவன் வந்து இதை பற்றி இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட் ஏதாவது இருந்ததா அப்படின்னு ஒரு கேண்டிடேட் இன்வெஸ்டிகேட் பண்ணியிருப்பாங்களோ அப்படின்ற மாதிரியான ஒரு தாட் ப்ராசஸும் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி புது இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வரும்போது இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எங்கேருந்து டெரைவ் பண்ணியிருக்காங்க அப்படின்றதையும் நம்ம பார்க்க வேண்டியதாக ஆயிடுது. ஸோ இப்போ இதுலேருந்து நான் ஒரு சின்ன அண்டர்ஸ்டாண்டிங் வந்துக்கிறேன். ஓகே, என்னன்னா ஒரு டாபிக் எடுக்கிறோன்னா கரண்டாக நியூஸில் என்ன இருக்குன்றது மட்டும் படிக்காமல் வாட் இஸ் இட்ஸ் ப்ரில்யூட், வாட் கேன் பி த அப்டேட்ஸ்ன்றதையும் ஸ்டூடெண்ட்ஸ் நோட் பண்ணிக்கிறது பெட்டராக இருக்கும். Perfect. That's correct. Okay. So that is the inference. So I think that we have sufficiently discussed about CBLO. இப்போ நம்ம நெக்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாம். Next question. TFR. இப்போ the second question நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறது TFR. The total fertility rate in an economy is defined as, and then we have 4 options here. The number of children born per 1,000 people in the population in a year. The number of children born to a couple in their lifetime in a given population. The birth rate minus death rate. And the average number of live births a woman could have by the end of her childbearing age. ஓகே சார், இப்போ இந்த 4மே பார்த்தோன்னா இது இங்கே வந்து ஒரு சில கன்ஃபியூஷன்ஸ் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை கொஞ்சம் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. இப்போ இந்த ஆப்ஷனை பாருங்கள், டோட்டல் ஃபர்டிலிட்டி ரேட்டுன்னு கொடுத்துட்டான். இது வந்து ஒரு கிளீஷே கொஸ்டின். டெக்னிக்கலி ஸ்பீக்கிங் திஸ் இஸ் அ கிளீஷே கொஸ்டின். இதை நிறைய தடவை வந்து குரூப் 4ல் குரூப் 2ல் உத்தரப்பிரதேஷ் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், பீகார் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் கேட்காத இடமே கிடையாது டோட்டல் ஃபர்டிலிட்டி ரேட்டை பற்றி. பட் யூபிஎஸ்சி இந்த டைம் பீரியடில் ஏன் டோட்டல் ஃபர்டிலிட்டி ரேட்டை கேட்டிருக்கான் அப்படின்றதுல வந்து ஐ ஹாவ் சம் லாஜிக் ஆன் தட் பார்ட். வி வில் கெட் இன் டு தட் லாஜிக். ஃபர்ஸ்ட் இந்த ஆப்ஷன்ஸை பார்த்துருவோம். இந்த ஆப்ஷன்ஸில் பாருங்க, த நம்பர் ஆஃப் சில்ட்ரன் born per 1,000 people in a population in a year அப்படின்னா இது வந்து திஸ் இஸ் த டெஃபினிஷன் ஃபார் க்ரூட் பர்த் ரேட். ஓகே, இதுலயே bornன்றதுக்கு பதிலா diedன்னு போட்டிருந்தாக்கா அது டெத் ரேட் ஆயிடும், க்ரூட் டெத் ரேட் ஆயிடும். ஸோ க்ரூட் பர்த் ரேட், க்ரூட் டெத் ரேட்னுடைய ஆப்ஷனை வந்து we have found here. இப்போ சி ஆப்ஷன் பாருங்க, the birth rate minus death rate is the natural rate of growth. Natural rate of growthன்றது டெஃபினிஷன் தான் சி. பி அண்ட் டி இது ரெண்டுமே பாருங்க ரொம்ப டாக்டிக்கலா எக்ஸாமினர் செட் பண்ணிருக்காரு. ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து the number of children born to a couple in their lifetime in a given population. The number of child born to a couple அப்படின்னு சொல்லும்போது that becomes a family oriented, group oriented or social institution oriented definition. நீங்க டெக்னிக்கலி கூகுள்ல போயிட்டு அந்த பி ஆப்ஷனை போட்டு அதுக்கு என்ன ஆன்சர்னு பாருங்க, டோட்டல் ஃபர்டிலிட்டி ரேட்னு வரும். ஓகே, so the examiner clearly knows that the candidate can able to negate A and C. B and D ல தான் கன்ஃபியூஸ் ஆவாங்க அப்படின்றத கொண்டு வந்திருக்காங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் the number of children born to a couple அப்படின்னும் போது மேல் அண்ட் ஃபீமேல் 2 பேர் ஜாயின் ஆகுறாங்க. இப்போ 2 பேர் ஜாயின் ஆகும்போது there comes lot amount of questions. We are not only calculating the reproductive ability of the women but also we are calculating the reproductive ability of the men.
Now when men are facing several challenges due to stress and other factors, அப்போ மென்னுடைய reproductive ability குறைஞ்சதுன்னா அது வந்து விமனுடைய TFR குறைக்குமா அப்படின்னா குறைக்காது. So technically the answer is D. இப்போ இந்த D ஆப்ஷன் நம்ம பார்க்கும்போது the average number of live births a woman would have by their end of her childbearing age. Childbearing age என்னது? It is between 15 to 49. Okay, it is between 15 to 49. 15 to 49 அப்படின்ற டைம் ஜோனை தான் வந்து சைல்டு பியரிங் ஏஜா டோட்டல் ஃபர்டிலிட்டி ரேட்டை வந்து கால்குலேட் பண்ணுறதுக்காக யார் வச்சிருக்கிறது அப்படி பார்த்தீங்கன்னா வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனில் ஆரம்பித்து நம்ம கண்ட்ரியில் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் வரைக்கும் எல்லாருமே இது தான் வச்சுருக்காங்க. ஃபேமிலி சர்வே, பாப்புலேஷன் சர்வே எல்லாத்துலேயுமே வந்து தே யூஸ் திஸ் பர்டிகுலர் டெஃபினேஷன். ஓகே, தட் இஸ் த விமன் சைல்டு பியரிங் ஏஜ் இஸ் 15 to 49. ஸோ நீங்கள் வந்து இப்போ காமன்லி அக்செப்டட் ஒரு டெஃபினேஷன் கொடுத்துருக்கீங்க. கரெக்ட். ஓகே, இப்போ இந்த கொஸ்டின் ரிலேட்டடாக வரப்போ அது எப்படி நம்ம பார்க்குறது சார்? இந்த கொஸ்டின் ரிலேட்டடாக வரும்போது ஏன் இந்த கொஸ்டின் வந்தது அப்படின்னு வில் சி 15 to 49 டெஃபினேஷனை வந்து the WHO Health Organization World Health Organization have taken it because it starts with the first menstrual cycle of a female to the menopause period. இந்த டைம் பீரியட் தான் they calculated. ஆனால் இப்போ நீங்கள் கவனிச்சு பாருங்களேன், இந்த ஏஜ் கேட்டகரியே 15 to 49 மாற்றணும். ஏன்னா நம்ம ஊரில் 15 இயர்ஸில் நோ விமன் கேன் ஏபிள் டு பேர் அ சைல்டு பிகாஸ் த மினிமம் ஏஜ் ஃபார் மேரேஜ் இஸ் 18 ஃபார் அ ஃபீமேல். ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஏற்கனவே வி லூஸ் 3 years ஆன் தட் பார்ட். நெக்ஸ்ட்டு மெனோபாஸ் பீரியட் வந்து சிக்னிஃபிகண்ட்டாக ஃபார் ஹெல்த் ரீசன்ஸ் இட் ஹவ் கம் டவுன். ஸோ இது இப்போ ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி யூஸ் பண்ண அதே டோட்டல் ஃபர்டிலிட்டி டெஃபினிஷனை வச்சுக்கிட்டு சைல்டு பியரிங் ஏஜ் வந்து 15 to 49 சொல்கிறது வந்து தட் த இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன் ஷுட் ரீகன்சிடர் தட் பர்டிகுலர் ஃபேக்டர். பட் ஹவெவர் லெட்ஸ் லீவ் தட் அண்ட் வீல் ஃபோக்கஸ் ஆன் சம்திங் எல்ஸ். அந்த சம்திங் எல்ஸ்ன்னு நான் சொல்கிறது என்னென்னா, இப்போ கரண்ட்டாக இருக்கிற ஒரு மேஜர் ப்ராப்ளம் இஸ் பாப்புலேஷன் ரிடக்ஷன். நல்லா கவனிங்க, ஒரு 20 years 25 years பேக்கு நம்ம ஊரில் நீங்கள் எங்கே போனாலுமே பாப்புலேஷன் கண்ட்ரோல் சென்டர்ஸ் இருக்கும். ஆமாம், பாப்புலேஷன் கண்ட்ரோல் சென்டர்ஸ் இருக்கும். மேபி நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க, உங்கள் பேரண்ட்ஸை கேட்டாக்கா உங்களுக்கு தெரியும். பாப்புலேஷன் கண்ட்ரோல் சென்டர்ஸ் இருக்கும். இப்போ நாம் போகும்போது ஸ்ட்ரீட் வந்து ஃபர்டிலிட்டி சென்டர்ஸ் இருக்குது. ஃபர்டிலிட்டி கிளினிக்கு ஒரு பெரிய பெரிய மார்க்கெட்டே இருக்கு, அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் இருக்கு, நிறைய பெரிய மார்க்கெட்ஸ் இருக்கு. ஸோ இது என்ன காட்டுதுன்னா, பாப்புலேஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருந்தது போயிட்டு இப்போ பாப்புலேஷன் வந்து டிக்ரீஸ் ஆகிட்டு இருக்கு, ஃபர்டிலிட்டி வந்து குறைஞ்சிட்டு இருக்கு அப்படின்றது வந்து அந்த நிறைய ஃபர்டிலிட்டி சென்டர்ஸை பார்க்கும்போதே we can understand that fertility is going down. கரெக்ட். இந்தியாவில் கோயிங் டவுனா அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி வேர்ல்டு லெவலில் வெஸ்ட் ஆப்பிரிக்கன் கண்ட்ரீஸில் டோட்டல் ஃபர்டிலிட்டி ரேட் வந்து எக்ஸப்ஷனலாக இருக்குது. 5 குழந்தை 6 குழந்தை அப்படின்ற மாதிரி இருக்குது. ஓகே. சவுத் கொரியா, ஹாங்காங் இந்த மாதிரி சில கண்ட்ரீஸ்லாம் பார்த்தீங்கன்னா டோட்டல் ஃபர்டிலிட்டி ரேட் வந்து ரொம்ப குறைவாக இருக்குது. ஸோ there is an analysis which says that South Korea will be the first country to become extinct for the purpose of not having இதை சார்ந்து இதை ஃபேவர் பண்ணுற மாதிரி நிறைய சோஷியல் இனோவேஷன்ஸ்லாம் அங்கே நடந்துகிட்டு இருக்கு. இது வந்து இந்த ஒரு டைம் பீரியட்ல ஒரு சர்ப்ரைசிங்கான அண்ட் தென் அன்எக்ஸ்பெக்டட் ஒரு ஃபேக்டரா பார்க்குற மாதிரி இருக்கு. அது ஸ்பெசிஃபிக்காக சவுத் கொரியாவை பற்றி பார்க்கும்போது உண்மையிலேயே வந்து அங்கே இருக்கிற பாப்புலேஷனுக்கு வந்து தே ஆர் நோ மோர் இன்ட்ரெஸ்டட் இன் டர்ம்ஸ் ஆஃப் த சோஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் லைக் மேரேஜ், அதுக்கப்புறம் வந்து சைல்டு பேரிங் இதெல்லாம் வந்து வேண்டாம் அப்படின்ற மாதிரி அவங்க நிறைய பேர் யோசிக்கிறாங்க. இது வந்து சவுத் கொரியன் கவர்மெண்ட் வந்து தே ஆர் டேக்கிங் இட் வெரி சீரியஸ்லி அண்ட் தே ஆர் ஒர்க்கிங் ஆன் தட் பார்ட். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ டிஎஃப்ஆரை பார்க்கும்போது நம்ம நார்மலாக டிஎஃப்ஆர் சேஸ் தட் ஹவு மெனி சைல்டு a woman can bear in her child bearing age which is 15 to 49. that is okay. இப்போ அந்த சைல்டு பியரிங் ஏஜை முடிச்சுட்டு எவ்வளவு பாப்புலேஷன் என்ன டிஎஃப்ஆர் வந்து ஆப்டிமல் டிஎஃப்ஆர் அப்படின்னு ஒரு ஃபிக்ஸ் பண்ணோன்னா அதுக்கு வந்து இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன்ஸ் கிவ்ஸ் ரீப்ளேஸ்மெண்ட் ரேட்டுன்றது வந்து இட் இஸ் 2.1. ஸோ எவ்ரி ஒரு கப்புளுக்கு வந்து 2.1 சைல்டு இருந்தா, அதாவது 10 couples 21 child இருந்தா, that will replace the population will not grow, population will not shrink. So the demographic asymmetry will not form. demographic asymmetry form ஆகாது. ரீப்ளேஸ்மெண்ட் ரேட் இருந்ததுனாக்கா பாப்புலேஷன் அப்படியே மெயின்டைன் பண்ணலாம். இப்போ ப்ராப்ளம் என்னன்னா,
இந்தியாலேயே இந்தியா இஸ் அ கண்ட்ரி நவ் த மோஸ்ட் பாப்புலஸ் கண்ட்ரி இன் த வேர்ல்ட். இந்தியாலேயே ரீப்ளேஸ்மெண்ட் ரேட்டுக்கு கீழே வந்துருச்சு டிஎஃப்ஆர். ஸோ திஸ் ஷோஸ் தட் அவர் பாப்புலேஷன் இஸ் ஆல்சோ கோயிங் டு டிக்ளைன் இன் த ஃபியூச்சர். Similarly, what happened to China will happen to India in some time. Correct. So இப்போ சில ஸ்டேட்ஸ் பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேஷ், பீகார், ஜார்க்கண்ட், மத்திய பிரதேஷ் இந்த 4 ஸ்டேட் பார்த்தீங்கன்னா டிஎஃப்ஆரை விட அதிகமாக இருக்காங்க. டிஎஃப்ஆர் ரீப்ளேஸ்மெண்ட் ரேட்டை விட அதிகமாக இருக்காங்க. ரீப்ளேஸ்மெண்ட் ரேட் 2.1, அதை விட 2.5, 2.6, 2.7, 3 லெவல் வரைக்கும் அவங்க இருக்காங்க. ஓகே. தமிழ்நாடு, கேரளா, ஆந்திர பிரதேஷ், கர்நாடகா இந்த ரீஜன் பார்த்தீங்கன்னாக்கா ரீப்ளேஸ்மெண்ட் ரேட்டை விட ரொம்ப குறைவாக இருக்கும். நார்த் ஈஸ்டில் மிசோரமும் குறைவாக இருக்கு. ஸோ ரீப்ளேஸ்மெண்ட் ரேட்டில் விட கம்மியாக இருக்கிறது என்ன ஆகும், பாப்புலேஷன் குறையும். ரீப்ளேஸ்மெண்ட் ரேட்டை விட அதிகமாக இருந்தால் பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ திஸ் இஸ் அ குளோபல் ப்ராப்ளம். நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் போஸ்ட் பல்கி சர்மாவுடைய வீடியோஸ் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வெறும் டோட்டல் ஃபர்டிலிட்டி ரேட்டை பற்றி மட்டும் போட்டாலே லாஸ்ட் 1 இயரில் 7 or 8 வீடியோஸ் ஷீ ஹவ் பப்ளிஷ்டு. ரெகுலரா நியூஸ் பேப்பர் எடிட்டோரியல்ல டிஎஃப்ஆர் பத்தி வந்துகிட்டே இருக்கு. டோட்டல் ஃபர்டிலிட்டி ரேட்டும் குறைஞ்சிட்டே வருது, ரீப்ளேஸ்மெண்ட் ரேட்டுக்கு கீழே வருது, விச் இஸ் கிரியேட்டிங் அன் அசிமெட்ரி. நம்ம ஊர்லயும் நிறைய விஷயங்கள் நம்ம பேசுறோம். இந்த மாதிரி பாப்புலேஷன் டிக்ளைன், ஒரு பக்கம் பாப்புலேஷன் டிக்ளைன் ஆகுது, ஒரு பக்கம் பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ திஸ் வில் கிரியேட் அசிமெட்ரி ஈவன் இந்த ரெப்ரசன்டேஷன் இந்த பார்லிமெண்ட் அப்படின்ற மாதிரி பேசுறோம். அப்படி இருக்கும்போது டோட்டல் ஃபர்டிலிட்டி ரேட்டை வந்து எந்த ஒரு கேண்டிடேட்டுமே கடந்து வந்திருக்கவே முடியாது, அதை இக்னோர் பண்ணிட்டு வந்திருக்கவே முடியாது. ஸோ அதனால திஸ் இஸ் a வெரி ஈஸி கொஸ்டின். பட் எக்ஸாமினர்னுடைய பியூட்டி என்னன்னா ஆப்ஷன் பியும் ஆப்ஷன் டியையும் வச்சு லைட்டாக கன்ஃபியூஸ் பண்ண ட்ரை பண்ணியிருக்காரு. பட் ஸ்டில் ஆப்ஷன் டி ஸ்டாண்ட்ஸ் செப்பரேட் அண்ட் இட் இஸ் அ ஈஸி கொஸ்டின் விச் கேன் பி கம்ஃபர்டபிளி ஆன்சர். ஓகே. ஓகே. ஸோ டு யூ ஹேவ் எனி மோர் கொஸ்டின்ஸ் ஆன் திஸ் 2 ஃபேக்டர்ஸ்? ஓகே. இப்போ இந்த 2 கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணதில் நம்ம எப்படி சம்மரி பண்ணலாம்னா, கரண்ட்ல என்ன இது கரெக்ட். சாரி டு இன்டரப்ட். நான் இன்னும் ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் சொல்லிடுறேன். த திங் இஸ் இஃப் யூ see that இந்த கொஸ்டின் வந்து ஒரு ஐசோலேட்டட் கொஸ்டின் கிடையாது 2024 பேப்பர்ல. இதுக்கு ரிலேட்டடா இன்னொரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க இன்டர்நேஷனல் அஃபேர்ஸ்ல. இன்டர்நேஷனல் அஃபேர்ஸ்ல என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா, which of the following countries were in news for low fertility rate அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுலயே அவன் ஸ்பெசிஃபிக்கா கொடுத்துருக்கான். இந்த சவுத் கொரியா அந்த மாதிரி ஒரு 4 கண்ட்ரியை கொடுத்து இதுல இருந்து எது வந்து fertility rate கம்மியா இருக்குன்னு. So UPSC is considering this as a major problem because the world is considering this as a major problem. Correct. So we need to make it a point that in the total fertility rate பத்தி sufficient நம்ம we should educate ourselves. Total fertility rate பத்தி மட்டும் கிடையாது, crude birth rate அந்த demography data பத்தி நம்ம பார்க்கணும். அதை தாண்டி இன்டர்நேஷனல் இனிஷியேட்டிவ்ஸ் ஏதாவது நடந்திருக்கும். அந்த இன்டர்நேஷனல் இனிஷியேட்டிவ்ஸ் நடந்திருக்குன்னா டோட்டல் ஃபர்டிலிட்டி ரேட் வந்து ரீப்ளேஸ்மெண்ட் ரேட்டுக்கு கீழே போகும்போது அந்த இன்டர்நேஷனல் ஃபர்டிலிட்டி ரேட்ஸை வந்து அந்த ஃபர்டிலிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஏதாவது பண்ணுறாங்களா அப்படின்றத வந்து வி ஷுட் அண்டர்ஸ்டாண்ட். இது வந்து 2025 உடைய ப்ரிலிம்ஸில் வருன்றது மட்டும் கிடையாது, மெயின் எக்ஸாமினேஷன்லையும் இதனுடைய ஃபாலோ அப் வந்து இட் வில் டெஃபினெட்லி பி தேர். ஸோ போத் த கொஸ்டின்ஸ் gives a sufficient amount of clues for the upcoming paper, which we should definitely make it a point, we should incorporate those information in our preparation part. adula endha doubt kedaiya. Okay, so are you convinced? Yes, I'm convinced. In the demography change endradhu past year la there were many changes. Correct. adanal indha question vandadhu it's not a big surprise endra mari we can understand. Sure, perfect. adu வந்து surprise கிடையாது. It is great. So we'll hope we can meet in a different video where we can able to discuss other questions as well. Yes. So with this number 2 questions, அதாவது total fertility rate and then CBLO இத பத்தின ஒரு brief discussion நம்ம பார்த்தோம். So we'll conclude this video. Thank you.